ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த ரெண்டு விஷயம் பற்றி பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், அந்த விஷயம் நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா அது சக்ஸஸ். ஸோ எல்லோரும் ஹாப்பி ஆகிடுவோம் இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்கள் நினச்சா அது நடந்துடும், நடக்காமல் போகுதுன்னா அதை நம்ம எடுத்துக்கிறது ஃபெயிலியர். ஆனால் அதை நம்மளால் கடந்து போகவே முடியாது இல்லையா? நிறைய டைம் சம்டைம்ஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஓகேன்னு விட்டுடுவோம். ஆனால் ஒரு பெரிய விஷயம் நமக்கு நினச்சி அது நடக்கலைன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னவோ வாழ்க்கையே முடிஞ்சுடுத்து, இதோட நான் நினச்சது நடக்கலையேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி திங்க் பண்ணாதீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு பெட்டரான ஒரு விஷயத்தை தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்கன்னா அந்த பர்சன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன் உங்கள்கிட்ட ஃபுல்லாக அவங்கள பற்றி சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜாலியான அந்த ஃபேஸ் மட்டுமே காமிச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ உங்களோட தாட்ஸும் அவங்களோட தாட்ஸும் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இது மேரேஜ்க்கு அப்புறமா உங்களுக்கு தெரிய வருதுன்னா உங்களால் ஒரு ஸ்ட்ரகிளை உங்களால் ஃபேஸ் பண்ணிட முடியுமா அதில்? ஸோ நீங்கள் என்னவா நினச்சி வச்சுருக்கீங்க, உங்களோட தாட்ஸுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ அந்த பர்சனை உங்கள்கிட்ட யூனிவர்ஸ் கொண்டு சேர்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜாப்பும் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி ஜாப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் இது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. மேபி கிடைக்காம போயிடுச்சுன்னா யூ ஓன்ட் அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே போனால் எந்த மாதிரி ஒர்க் நேச்சர் இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினச்ச கோலுக்கு போய் ரீச் ஆக முடியுமோ அங்கே உங்களை யூனிவர்ஸ் கண்டிப்பாக சேர்த்து விடுவாங்க. இது எப்படி சொல்கிறேன்னா, பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நான் என்னோடய பையனை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போகும்போது ஒரு ஸ்கூல் நானும் முடிவு பண்ணி வச்சுட்டேன். முடிவு பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயாச்சு. அங்கே போன அப்புறமா அவங்க சொன்னது உங்கள் பையன் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் கேஜி போட்டுட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்போம் அப்படின்றாங்க. ஆனால் கேஜி ஆல்ரெடி முடித்தாச்சு, எப்படி மறுபடியும் போட்டுட்டு அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் இயர்ன்றாங்க. இப்படி பண்ணால் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் இப்படி போட்டுட்டு பண்ணால் உங்கள் பையனுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஏஜ் கூட கொஞ்சம் இந்த ஏஜில் போட்டால் நல்லாயிருக்குன்றாங்க. பட் ஏஜ் கரெக்டு தான், நமக்கும் தெரியல ஏஜ் கரெக்டு தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓகே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்கிறோன்றாங்க. ஸோ நான் இங்கேருந்து போகும்போதே நான் தனியாக கூப்பிட்டு போகிறதுனால கண்டிப்பாக யூனிவர்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன். யூனிவர்ஸ் நீங்கள் என் கூடயே ஹெல்ப் பண்ணணும். பட் நான் வெளியில் வரும்போது ஏன் இப்படி சொன்னாங்க, நான் எப்படி கேஜி போட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் நான் சேர்க்க முடியும், கேஜி இப்போ போட்டால் இன்னும் 1 இயர் வேஸ்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் பண்ணிக்கலான்றாங்க. அப்போ ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன அந்த வார்டிங் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஸ்கூல் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போகலை. நான் வேறு ஸ்கூலுக்காக ட்ரை பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். போயாச்சு. அண்டு ஜாயினும் அங்கே போயிட்டு அவர் டெஸ்ட் எழுதி செலக்ட் ஆகி அவர் ஜாயின் ஆகி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயாச்சு. அண்ட் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, நல்லா போயாச்சு. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் வெளியில் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அன்றைக்கி அந்த நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு யூனிவர்ஸ் அழகாக புரிய வச்சாங்க. நான் நினச்சிருப்பேன் இல்லையா, என் குழந்தை இந்த மாதிரியான ஸ்கூலில் படிக்கணும், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூலில் இருக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்கணும். இது எல்லா விஷயமும் நான் நினச்சி போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் இல்லையா, அந்த ஸ்கூலில் இல்லை. நான் யூனிவர்ஸ் என்னை மாற்றி இந்த ஸ்கூல் வேணான்னு ரிஜெக்ட் பண்ண வச்சு மாற்றி வேறு ஸ்கூலில் யூனிவர்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூலில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நினச்சிருக்கீங்க
இதுதான் உங்களோட எய்ம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த எய்ம் எங்கே போனால் நடக்கும், அந்த கோல் எங்கே போனால் நீங்கள் ரீச் ஆகலாம் அப்படின்ற விஷயம் சில சமயம் உங்களுக்கே தெரியாது. அதை இந்த பிரபஞ்சம் தான் அழகாக வந்து உங்ககிட்ட வந்து சேர்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கலை, இன்றைக்கி நடக்காமல் போயிடுது அப்படின்றனால நீங்கள் வந்து என்ன செய்ய வேணான்னா சோகமாக வந்து ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறேன். இன்னொன்று வந்து நான் எந்த ஸ்கூல் வேணான்னு சொல்லிட்டு கேஜி போட்டுக்கிறோன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கூலில் இருந்து இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்னு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, நான் புதுசாக ஜாயின் பண்ண ஸ்கூலில். ஸோ இன்றைக்கி நான் என் பையன் படிக்கிற ஸ்கூலில் சீட் கிடைக்கிறதே வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போடுற அளவுக்கு வந்து இருக்குது. இந்த விஷயத்த வந்து நான் முதல்ல நான் பண்ணலை, எனக்கு வந்து தெரியலை. என் பையனுக்கான சேர்க்கணும்னு நினைக்கிறோமே, இதில் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பெருசாக திங்க் பண்ணி நான் அதில் இருக்கான்னு கூட சர்ச் கூட ஒழுங்காக வந்து நான் பண்ணிக்கலை. ஸோ இதை வந்து எனக்கு எப்படி புரிய வைக்கிறது, யூனிவர்ஸு என்னை கஷ்டப்படுத்தி தான் புரிய வச்சாங்க. அன்றைக்கி அது கஷ்டமாக தான் இருந்தது. அன்றைக்கி வந்து அவங்க அப்படி சொல்லும் போது அன்றைக்கி அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது கஷ்டம்தான். ஆனால் அன்றைக்கே நான் வந்து உள்ளக்க யோசிக்க தான் செய்கிறேன். ஸோ ஆனால் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ சில விஷயங்கள் நமக்கு கஷ்டப்பட்டு தலையில் கொட்டி புரிய வச்சு அதுக்கப்புறமா வந்து சரியான பாதையில் கூட்டிகிட்டு போவாங்க. சரியா? சில சமயங்களை வந்து நம்மளை கஷ்டப்படுத்தாமலே ஒரு சரியான பாதையை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எதுனாலும் சரி, ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. பெட்டரான ஒரு விஷயத்தான் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வந்து யூனிவர்ஸ் சேர்ப்பாங்க. ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ். அண்ட் இந்த விஷயத்தை ஷேர் பண்ண நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு கரெக்டான விஷயத்த யூனிவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.